ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டாக செம்மையாக டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம், அதுவும் பாய் வீட்டு ஸ்டைலாக. இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டு ரெசிபி ஆஃப் டீ, அதாவது பர்ஃபெக்டாக டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பிகினர்ஸ்க்காக. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய சேனலில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். டீயை பொறுத்தவரை அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த டம்ளரில் டீ குடிக்க போகிறோமோ அதே டம்ளரில் நீங்கள் மெஷரிங்ஸ் எடுத்துக்கிட்டா ஓகே. நான் இங்கே 250 ml கப்பில் 2 கப் டீ தான் போட போகிறேன். அதனால அதில் ஒரு டம்ளரில் 3/4 கப் தண்ணி நான் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 4 ஏலக்காய், 2 இன்ச் இஞ்சி, அதாவது ஒரு டம்ளருக்கு 2 ஏலக்காய் கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டம்ளருக்கு 1 இன்ச் இஞ்சி கணக்கு வச்சுக்கோங்க. இதை நல்லா சேர்த்து கொதிக்க வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே டீ தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே டீ கிரானுவல்ஸ், அதாவது தேயிலை துகள்கள் தான் எடுத்திருக்கேன். அதாவது நான் இங்கே எடுத்துருக்கிற டிகாஷன் வந்து தாஜ்மஹல் தேயிலை. அது வந்து கொஞ்சம் தரலாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால நான் தண்ணியிலேயே ஆட் பண்ணிக்குவேன். சப்போஸ் நீங்கள் தேயிலை பொடி இல்லைனா டீ டஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பால் சேர்த்ததுக்கப்புறமா ஆட் பண்ணுறது தான் நல்லது. இப்போது இதை நான் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டிகாஷன் இறங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறமா நான் பால் ஆட் பண்ண போகிறேன். நம்ம 3/4 கப் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கிளாஸ் டீ வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் நீங்கள் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. ஒரு கொதியில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஒரு கொதியில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டினீங்க அப்படின்னா டீயோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இறங்கியிருக்கவே இருக்காது. அது சப்புன்னு இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி பொங்க விட்டு சிம்மில் வச்சு லைட்டாக ஷேக் பண்ணி மட்டும் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆடை கெட்டி இந்த மாதிரி ஒரு கொதி வரும். அப்போ டீ தூள் பாருங்கள், அது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. நம்ம கிரானுவல்ஸ் தான் போட்டோம், அது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம். இது ஃபைனல் கொதி. நான் வந்து 4 தடவை டீ பொங்கி வர மாதிரி வச்சு நான் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை வடிகட்டிடுறேன். டீயை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து நல்லா நுர தழுவ டீ குடிச்சா தான் குடித்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இங்கே நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். நான் 1 டம்ளர் டீக்கு 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 2 டம்ளர் டீ போட்டதுனால நான் 4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து இதை நல்லா ஆற்றுறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ஆற்றிக்கோங்க. ஆற்றி நல்லா நுர வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த டம்ளரில் குடிக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் டீயை தான் விரும்பி குடிப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சான்ஸே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.